சென்ற வாரம் யாருடைய சரிதம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? நெய்வேலி பாசுபத்தானந்தர். நினைவில் இருக்கு இல்லைங்களா? இன்று மெய்வழி மலையரசி அனந்தகி அக்கா அவர்களுடைய சரிதத்தை பார்ப்போம். அதுக்கு முந்தைய ஒரு தெய்வ அருளால வெகு விரைவில் நம்ம ஓரிரு மாதங்களுக்குள்ள எப்படியாவது இது நூலாக கையில் எடுத்து எல்லாரும் வாசிக்கிற அளவுக்கு ஒரு நூலாக வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்குங்க. ஆகவே ஒரு 5 வால்யூமாக ஒவ்வொன்றும் 500 பக்கங்கள் கொண்டது. மொத்தம் 2500 பக்கங்கள். நம்ம முடிக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். இருந்தாலும் ஒவ்வொன்றும் நம்ம இப்போ வாசிக்கும்போது அந்த காலகட்டத்துக்கே நம்ம போகிறோம். தெய்வம் அவர்களோட ஒவ்வொருத்தரும் நடந்ததை எடுத்து சொல்லும்போது நாமளும் கூடவே போகிற மாதிரி இருக்க இந்த ஃபீலிங்லாம் நம்ம கையில் நூலாகவும் வச்சு படிக்கிற இந்த ஒரு வாய்ப்பு அது வெகு விரைவில் வர இருக்கு என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம மகிழ்ச்சியாக அதை நாம் தெரிவிச்சுக்கிறோங்க. ஆதியே துணை. நமஸ்காரம். மகிழ்ச்சி தான். மெய்வழி மலையரசி அனந்தகி அங்கத்தினர் எண் 1030. மாண்ட உயிரை மீட்பித்த பேரதிசயம். தொகுத்து வழங்கியவர் மெய்வழி மணவாள மாமுனி அனந்தர். குறிப்பு: இது 22/6/1978 வெளியாகிய அழியாநிதி ஞானமலரில் மலர் 1 இதழ் 5 பக்கம் 16-17 இருந்து இங்கு பதிப்பிக்கப்பட்டுள்ளது. மெய்வழி மக்களாகிய நாங்கள் மெய்வழி சபையில் சேர்ந்து கொள்ள முதன்முதலாக எங்கள் குலதெய்வமாகிய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை உத்தரவு கேட்கும் போது எங்களிடம் ஒரு விண்ணப்ப பாரம் கொடுக்கப்பெறுகிறது. அதில் இருக்கும் வாசகங்களை வாயினால் உரத்து சன்னிதானத்தின் முன்பு படிக்கப் பெறுகிறது. அதன் வாசகமாவது: இந்த விண்ணப்ப பத்திரத்தை என்னுடைய உயிர் என்ற ஜீவகாரியத்திற்கு இந்த தெய்வ சந்நிதியில் சத்தியம் செய்து கொடுக்கிறேன். மரளி என்கிற யமனுடைய அவஸ்தை வந்து தீண்டி நெடுங்கால நரக வேதனைக்கு போகாமல் அதை மாற்றி பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழ்வு வரத்தில் ஏற்றவே சதுர் யுகத்திலும் உண்டான எல்லா ஜாதி மத வேதங்களும் வந்திருக்கு. அந்த அகமிய வல்லப செயல் மானிடங்காலங்களாக புழக்கத்தில் இல்லாது மறைந்தே போய்விட்ட இறுதி காலமாகிய இது நேரம் யம பயத்தை கடத்தி அதே ஸ்வர்கபதி முத்திச்சேரனில் ஏற்றி வைக்கும் கல்கி மகதி என்னும் சாலையாண்டவர்கள் மெய்மதத்தில் இது முதல் நான் சேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி விண்ணப்ப பத்திரத்தை எங்கள் ஆண்டவர்களின் திருக்கரத்தில் சமர்ப்பிப்போம். அந்த வாசகத்தின் கருத்து பிறகுதான் எங்களுக்கு புலப்படுகிறது. ஒரு நாள் நான் மெய்வழிச்சாலை வாசியாய் சாலையிலேயே குடியிருக்கும் போது என் காலில் முள் தைத்து முள் எடுப்பதற்கு அதன் மேல் எருக்கன் பால் வைத்தால் முள் வெளியே வந்துவிடும் என்பதற்காக என் மனைவி மெய்வழி மலையரசி அனந்தகியை அழைத்து வயல்வெளியில் இருக்கும் எருக்கஞ்செடியில் பால் கொண்டு வரும்படி சொன்னேன். அப்போது சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிற நேரம். எருக்கன் செடியின் மேல் ஒரு கருநாகம் படுத்திருந்தது. என் மனைவி எருக்கன் செடி பக்கம் போய் பார்க்கும்போது கருநாகம் படுத்திருப்பதை கவனிக்காமல் யாரோ கரித்துணியை எருக்கன் செடி மேல் போட்டிருக்கிறார்களே என்று சொல்லிக்கொண்டே அந்த எருக்கன் செடி அருகாமைக்கு போய் பால் எடுப்பதற்கு இலையை கிள்ள அதன் மேல் படுத்திருந்த கருநாகம் என் மனைவியின் காலினை தீண்டிவிட்டது. உடனே விஷம் ஏறி என் மனைவி கீழே விழுந்து விட்டாள். அங்கிருந்த சிறு பிள்ளைகள் அக்காவை பாம்பு கடித்து கீழே விழுந்து விட்டார் என்று ஓடி வந்து என் மாமியாரிடம் சொல்ல, என் மாமியார் ஓடி வந்து பார்க்க என் மனைவி உணர்வில்லாமல் மாண்டு கிடப்பதைக் கண்டு ஐயோ என்று அலறி அழ பல சகோதரர்கள் பார்த்துவிட்டு போய் நமது ஆண்டவர்களிடம் சொன்னார்கள். நமது ஆண்டவர்கள் என் விடுதியின் பக்கம் எழுந்தருளி உணர்வு அற்று கிடக்கும் என் மனைவியை பார்த்து 2-3 தரம் மலையரசி என்று அழைத்தும் உணர்வே இல்லாமல் இருக்க கண்டு நமது தேவாலயத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வரச் சொல்லி தீர்த்தத்தை முகத்தில் தெளித்துவிட்டு ஆலயத்துக்கே தூக்கி கொண்டு வரச் சொல்லி ஆலயத்தின் சுவற்றின் மேல் சாய வைக்க சொன்னார்கள். அதன்படியே நாங்கள் செய்தோம். அதன் பிறகு 6 மணி வணக்கம் முடிந்து இரவு 9 மணி வணக்கமும் துந்துமி குழல் வணக்கமும் இரவு 10 மணிக்கு பாரா வணக்கமும் வேத பாராயணமும் நடந்து கொண்டிருந்தது.
இரவு 1 மணிக்கு பாராவணக்கம் அந்த பாரவணக்கம் முடிந்ததும், பாரவணக்கம் செய்தவர்களுக்கு வினை தீர்த்த பரிமள அமிழ்தம் கொடுப்பது வழக்கமாகையால், எல்லோருக்கும் வினை தீர்த்த பரிமள அமிழ்தம் கொடுத்துவிட்டு, கடைசியாக மெய்வழி மலையரசியை அமிழ்தம் வாங்கி சாப்பிடும்படி கூப்பிட்டார்கள். அப்போதுதான் லேசாக உணர்வு தெளிந்து நமது ஆண்டவர்களிடம் வந்து அமிழ்தம் வாங்கி சாப்பிட்டாள். அதன் பிறகு எங்களை ஆண்டவர்கள் கூப்பிட்டு மெதுவாக அழைத்து கொண்டு போய் விடுதியில் படுக்க வைக்காமல் சார வைத்து தூங்க விடாமல் பேச்சு கொடுத்து கொண்டிருங்கள் என்று உத்தரவாயிற்று. அதன்படியே செய்தோம். அதன் பிறகு நமது ஆண்டவர்கள் திருமாளிகைக்கு போவதற்கு எழுந்தருளும் போது என் மனைவி அணிந்திருந்த தாளிச்சரடு அவர்கள் பாதத்தில் பெருவிரலில் மாட்டி சிக்குண்டது. நமது ஆண்டவர்கள் இது யாருடைய தாளிச்சரடு என்று கேட்க, அங்குள்ளவர்கள் இது மெய்வழி மலையரசி அக்காவின் தாளிச்சரடு என்றும் உணர்ச்சி இல்லாமல் இருந்ததால் அது கீழே விழுந்து மணலில் புதைந்து விட்டது என்றும் சொல்ல, அதை என் மாமியாரை வரவழைத்து கொடுத்து என் மனைவிக்கு போடச் சொல்லி திருமாளிகைக்கு சென்று விட்டார்கள். நாங்களும் ஆண்டவர்களின் உத்தரவு பிரகாரம் விடுதியில் மெய்வழி மலையரசி அனந்தகியை உட்கார வைத்து பேச்சு கொடுத்து கொண்டே இருந்தோம். விடியற்காலை 4:30 மணிக்கு நமது ஆண்டவர்கள் விடுதிக்கே வந்து மெய்வழி மலையரசி எப்படி இருக்கிறாள் என்று கேட்டார்கள். அப்போது லேசாக கொஞ்சம் மயக்கம் தவிர வேறே ஒன்றும் இல்லை என்று சொன்னோம். இவ்வாறு ஆண்டவர்கள் தங்கள் தவ வலிமையினால் மாண்ட உயிரை மீட்பித்த பேரதிசயம் போல் நிகழ்ந்து கொண்டுள்ள அநேக அற்புதங்களை எங்கள் தெய்வப்பிரான் தெய்வத் தனிப்பிரான் அவர்களின் திருவிளையாடல்களை ஏட்டில் எழுத இடங்கொள்ளா. எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற பொய்யாமொழி பிரகாரம் எங்கள் ஆண்டவர்களின் பாதம் சிரமேற்கொண்டு இச்செய்நன்றியை எழுதினேன். குறிப்பு: தெய்வம் என்று குறிப்பிடுவது மெய்வழி ஆண்டவர்களையே என்று. இது ஒரு அற்புதமான இந்த காலத்துல எப்படி நடந்திருக்கு பாருங்களேன் இந்த ஒரு சரிதம். அதாவது